எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமா ஒரு உதவி எல்லா மக்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா, கேன்சர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்ச உடனே பெட்டர் ஒரு ஆன்காலஜிஸ்ட் அவங்கள போய் பார்த்து, ஆன்காலஜிஸ்ட் என்னென்ன யாரா இருக்காங்க, சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருத்தர் பார்த்து அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ மார்பகத்தில் கட்டி இருக்கா, கர்ப்பப்பை வாயில கட்டி இருக்கா, சின்ன முட்டை பையில கட்டி இருக்கா, இல்லை ஒரு கால் சத பகுதியில் சார்க்கோமா கட்டி மாரி இருக்கு. ஸோ ஒரு கட்டி ஒரு அல்சர் எதுவும் இருக்கா, அது கேன்சர் மாரி இருக்கா, இல்லை பக்கத்தில் டாக்டர் பார்த்தேன் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3 பேரை யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குவேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்ன டைம்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்குவோம். இப்போ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கேன்சர் சென்டரில் எங்கள்கிட்ட சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் இது மட்டும் 3 பேர் மட்டும் பார்த்தாது. அதாவது சப்போர்ட்டிங் டாக்டர்ஸ்லாம், பெத்தாலஜிஸ்ட், அப்புறம் ஒரு ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னா ஒரு டயட்டீஷியன், ஸ்டாஃப் நர்ஸ், ஒரு ஸ்வாலிங் எக்ஸசைஸ் சொல்லித்தர ஃபிசியோதெரபிஸ்ட், இந்த மாதிரி வந்துட்டு லங் கேன்சரா செஸ்ட் ஃபிசியோதெரபி சொல்றதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட், இந்த மாதிரி ஒரு டீமாக தான் வி வாண்ட் டு ப்ராக்டிஸ். அப்போ தான் வந்துட்டு ஒரு நோயை நம்ம முழுமையாக வெற்றி கொள்ள முடியும். கட்டி இருக்கா, ஆப்ரேஷன் பண்ணியாச்சா, அப்பா சரியாயிடுச்சு. கேன்சர் பொறுத்தவரையும் அப்படி இல்லை. கேன்சர் பொறுத்தவரையும் ஒரு கட்டி பார்க்குறோமா, ஏஜ் என்ன, ஸ்டேஜ் என்ன, வேற எங்கேயும் பரவி இருக்கா, ரிஸ்க் ஃபேக்டர்லாம் என்னென்ன இருக்கு, இந்த கேன்சர் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானோட தான் வி வாண்ட் டு ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். உதாரணத்துக்கு லாஸ்ட் வீடியோவில் கூட சொன்னேன், மார்பகத்தில் கட்டியிருக்கா, உடனே போய் டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் பயாப்சி பண்ணுவோம், என்ன ஸ்டேஜ்னு பாருங்க, ப்ரோக்னோஸ்டிக் மார்க்கர் என்னன்னு பாருங்க. இப்போ சின்ன முட்டை பையில கட்டி இருக்கு, வலி இருக்கு, பக்கத்தில் டாக்டர் பார்த்தேன், அல்ட்ராசவுண்ட் எடுத்தேன், கேன்சர் மாரி இருக்கும், ஒரு கட்டி இருக்கு, என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கேன்சர் மாரி டவுட்டா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா, ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை பார்த்துட்டு இந்த கட்டியை எடுத்தா என்ன மாதிரி இதாக வரும், அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபுல் பிளானோட உங்களோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100% பாப்புலேஷன் வச்சுங்களேன், இந்த ஏர்லி ஸ்டேஜ், லேட் ஸ்டேஜ், அதை பற்றி டிஃபைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் 1, இதில் ஒரு 20% பீப்புள் தாங்க இருப்பாங்க. நம்ம ஊரில் இன்னும் ஸ்டேஜ் 1லே கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டியும், ஸ்டேஜ் 1லே மக்கள் பார்த்து ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை வர அளவுக்கு இன்னும் அவேர்னஸ் பெருசாக வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்களோட மோட்டிவுமே அதுதான், ஸ்டேஜ் 1ல் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளை கொண்டு போகணும் அப்படிங்கிறது. இப்போது ஒரு கட்டி இருக்குன்னா அது ஸ்டேஜ் 1, 2 அப்படி தான் போகும். எடுத்தோடனே ஸ்டேஜ் 4 அப்படிலாம் இருக்காது. பட் அதோட சிம்டம் என்ன, எப்போ போய் நான் பார்க்கணும், இப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால தான் யூஸ்வலாக நம்ம லேட் ஸ்டேஜ்லேயே போகிறோம். ப்ளஸ் அதோட ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்குது, ரீசன்ட் டெக்னாலஜிஸ் என்ன, அது எல்லாமே வந்துட்டு லாஜிஸ்டிக் இஷ்யூனாலையும், டிஸ்டன்ஸ்னாலையும், ட்ரீட்மெண்ட் டைமிங்னாலையும் நம்மளால வந்துட்டு அதை ஃபுல்லாக பண்ண முடியல. ஸோ ஸ்டேஜ் 1ல் 20% வச்சுக்கணும். ஸ்டேஜ் 4ஏ லோக்கலி அட்வான்ஸ்ட் மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ், இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அந்த மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ் நிறைய இடத்துக்கு பரவிடுச்சு, ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் ஒரு 20% வச்சுப்போம். ஸோ 20-40% விட்டுருங்க. நடுவில் ஒரு 60% இருக்காங்கல்ல, இந்த 60% தான் நமக்கு ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டுக்கே வரவங்க. ஸ்டேஜ் 2, 3 இல்லை 4லே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இவங்க தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட்டோட டைமிங், ட்ரீட்மெண்ட்டோட லாஜிஸ்டிக்ஸ், ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட், ப்ளஸ் டாக்டரோட ஒரு அனுசரணையான ஒரு அணுகுமுறையும் அவங்கள மோட்டிவேஷனலாக எடுத்துகிட்டு போகிறதும், இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் இந்த 60% இருக்குது. இந்த 60%ல் எங்கள் அனலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா 40% வந்துட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாதவங்க தான் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கான ட்ரீட்மெண்ட்டை முழுசாக அந்த டைம் ஃபுல்லில் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கிற பேஷண்ட்ஸாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா கேன்சர் ஏதோ பெரிய இது மாரியும், அவன் ஏதோ பெருசாக வந்தாலே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கிற மாரியும் ஒரு பிஹேவியர் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். வந்துச்சுன்னா அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருக்குது. ஆக்சுவலாக அப்படி இல்லை. வி கேன் ட்ரீட், வி கேன் க்யூர், ஆனால் அதுக்கு கரெக்டான அணுகுமுறையில் இருக்கணும். அந்த அணுகுமுறை சில இடத்துல மிஸ் ஆகிறனாலையும், சில பேர் முழு ட்ரீட்மெண்ட்டை அவங்களோட லாஜிஸ்டிக் இஷ்யூனாலையும் இதனாலையும் முடிக்க முடியாத காரணத்தினாலையும் நமக்கு கேன்சரை முழுசாக குணப்படுத்த முடியல. ஒரு கர்ப்பப்பை புற்றுநோயின்னு வச்சுங்களேன், ஸ்டேஜ் 2ல் இருக்குது, கீமோ ரேடியேஷன் கொடுத்துட்டு அடுத்து உள் கதிர்வீச்சு சிகிச்சை, இதெல்லாம் வந்து ஒரு 60 டேஸ்க்குள்ளே ட்ரீட்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா இருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு 60 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலை, ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரெகுலராக வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா இந்த 60%
2, 3 லோக்கலி அட்வான்ஸ் 4ல் வரவங்க ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாதனால தான் வந்துட்டு கேன்சரிங் இன்னொரு நோய் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமலையும் குணப்படுத்த முடியாமலும் இருக்குது. நம்மளோட மோட்டிவ் என்ன? இந்த 60% ஃபஸ்ட்டு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். இந்த 60% ஏர்லி ஸ்டேஜுக்கு எப்படி ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்க 20% பாப்புலேஷனோடு சேர்த்தோம். இந்த 20% ட்ரீட் பண்ணோம், சரியாயிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேவா? இந்த நடுவில் இருக்க 60% பாப்புலேஷன் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள ஸ்டேஜ் 1லேயே எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை லேட் ஆயிடுச்சு ஸ்டேஜ் 3ங்க எப்படி ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை டைமிங்கோட பிளான் போட்டு பக்கத்தில் ஆன்காலஜிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்கள பாருங்கள்.